நற்பை வணக்கம். நாம் இப்போ இருக்கும் ஆலயத்தின் பெயர் கோலவெள்ளி ராமர் ஆலயம், திருவெள்ளியங்குடி. இந்த திருவெள்ளியங்குடி எங்கே இருக்குன்னா, தஞ்சை மாவட்டம், திருவிடைமருதூர் வட்டம், திருவெள்ளியங்குடி கிராமம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா, வைணவ தலத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு சுக்கிரன் ஸ்தலம். இது பார்த்திங்கன்னா சுக்கிர பரிகார ஸ்தலம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா அசுரகுல சிற்பி மயன் எழுப்பிய ஆலயம். அனைத்து ஆலயங்களையுமே பார்த்திங்கன்னா தேவகுல சிற்பி விஸ்வகர்மர் எழுப்பியிருப்பார். அவருடைய மேற்பார்வையில் ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தை எழுப்பியது அசுரகுல சிற்பி மயன். இந்த ஆலயத்தில் எங்கும் காண கிடைக்காத ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற கருட ஆழ்வார். எல்லா ஆலயங்களையும் கருட ஆழ்வார் இருப்பார். ஆனால் இங்கே இருக்கின்ற கருட ஆழ்வார் சங்கு சக்கரத்தை தன் கரங்களில் வச்சிருப்பார். ஏன் அப்படி இங்கே ஒரு இது சதர்புஜ கருடாழ்வார். ஓட்டப்பந்தயத்துக்கு போகிற மாதிரி ரெடியாக இருப்பார் கருடாழ்வார். நீங்கள் கருடாழ்வாரை பார்த்தீங்க என்றாலே உங்களுக்கு புரியும். சங்கு சக்கரம் சர்ப்பம் சுல இருப்பார். இங்கே உள்ளே இருக்கும் பெருமாள் பார்த்தீங்கன்னா கோலவெள்ளி ராமர். மார்க்கண்டிய மகரிஷிக்கு திருமண கோல காட்சி கொடுத்த இடம். மார்க்கண்ட மகரிஷி திருமண கோல காட்சியை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் பெருமாள் சங்கு சக்கரத்தை கருடாழ்வாரிடம் கொடுத்துவிட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தோட மார்க்கண்ட மகரிஷி காட்சி கொடுத்த இடம். உள்ளே நரசிம்மர் இருக்கிறார், கிருஷ்ணர் இருக்கிறார், ராமபிரான் இருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் சன்னதிகள் உண்டு. இங்கே பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் அவர் வாமன அவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்திக்கு உதவி செய்ய போய் கண்ணை பறி கொடுத்து விடுவார். அந்த நீரை வார்ப்பதற்காக தீர்த்தத்தை ஊற்றும் போது அந்த ஓட்டை அடைப்பை நின்று விடுவார் அந்த இதில். அப்போ பெருமாள் தர்பை புல்லால் அவர் கண்ணை குத்தி விட்டுருவார். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா சுக்கிரபவனுக்கு ஒற்றை கண்ணு தான். அந்த கண்ணொளி பெற்ற ஸ்தலம் இது. இந்த திருத்தலத்தில் தங்கி தான் சேவை பாவித்து மறுபடியும் கண்ணை பெற்று சென்ற ஆலயம் என்பது தல புராணத்தில் சொல்லப்படுகிறது. நாம் கோயிலுடைய உட்புறத்தை சுற்றி வருகிறோம். விமானத்தை பார்க்கிறோம். திருமால் இங்கே இருக்கிறார். இங்கே ஸ்ரீதேவி பூதேவி சமேதரோட திருமண கோலத்தில் அருள் பாலிக்கிறார். உள்ளே பார்த்திங்கன்னா ராமர் சயன கோலத்தில் இருப்பார். நீல நிற வண்ணத்தில் ராமர் சயன கோலத்தில் இருப்பதை பார்ப்போம். இப்போ நாம் பார்ப்பது தலை விருட்சம், கல்வாழை என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாழை. 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. எங்கும் காண கிடைக்காத ஒரு காட்சி தலைவிருச்சம் செவ்வாழை. ஆண்டுக்கு ஒரு குலை. இது போன வாரத்தை தான் ஒரு வாழை குலை தள்ளியது. அதை பெருமாளுக்கு சேவித்திருக்கிறார்கள். தலைவிருச்சம் 108 திவ்ய தேசங்களையும் ஒருவன் தரிசிக்க முடியும் என்றால் 106 திவ்ய தேசங்கள் இப்பூமியில் உண்டு. 107வது திவ்ய தேசம் திருப்பார் கடலிலும் 108வது திவ்ய தேசம் வைகுண்டத்தில் தான் இருக்கிறது. ஆனால் இத்திவ்ய தேசத்தை தரிசித்தால் 108 திவ்ய தேசத்தையும் தரிசித்த பலன் உண்டு என்று பெருமான் இங்கே அருள் புரிந்திருக்கிறார். ஆகையால் இந்த ஒரு தலத்தை நீங்கள் சேவித்தீர்கள் என்றாலே 108 திவ்ய தேசத்தையும் சென்று தரிசித்த பலன்கள் உண்டு. இவ்வாலயத்தை அசுரகுல சிற்பி மயன் எழுப்பியுள்ளார். மார்க்கண்டிய மகரிஷிக்கு திருமண கோல காட்சி கிடைத்திருக்கிறது. சுக்கிர பகவான் இங்கு தங்கி சேவை செய்து தன்னுடைய கண்ணொளியை பெற்றதனால் இது பேர் திருவெள்ளியங்குடி. சுக்கிரனுக்கு ஒரு பெயர் உண்டு, வெள்ளி. இது தாயார் மரகதவள்ளியார் அவருடைய சன்னதி. இவ்வாலயத்திற்கு வாருங்கள். இவ்வாலயத்திற்கு வருவதற்கு வழி பார்த்தீங்கன்னா, கும்போணத்திலிருந்து போக்குவரத்து எண் 27 சேவிக்க வேண்டும். மீண்டும் ஒரு நல்லதொரு ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.